இன்றைக்கி நம்ம வந்து சில பேருக்கு பிசி கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணாமல் முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. தப்பாக உங்களுக்கு GTA 5 ப்ளே பண்ணலாமா, God of War ப்ளே பண்ணலாமா, அப்புறம் PUBG பிசி கேம் ப்ளே பண்ணலாமா, அப்புறம் Fortnite ப்ளே பண்ணலாமா, எல்லா கேமும் இந்த சிக்கி ஆப்பில் இருக்குது. இது எல்லாமே ஒரிஜினல், எந்த ஒரு பொய்யும் கிடையாது. இது எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஒரு நயா பைசா இதில் ப்ளே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே சிம்பிளாகவே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போயிடலாம். உங்களுக்கு ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அதுக்கெல்லாம் சிக்கி ஆப். ஓகேவா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிக்கி ஆப்பை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நான் சிக்கி ஆப்பை பற்றி சொல்ல வரல. இந்த சிக்கி ஆப்பை சொல்ல வரல. சிக்கி ஆப் எதுக்குள்ளே வருது, அதாவது சிக்கி ஆப்புக்குள்ளே என்னென்ன கேம்ஸ் நல்லா இருக்கும் தான் ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் பண்ண வந்திருக்கேன். சிக்கி ஆப் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய வீடியோக்குள்ளே, அதாவது என்னோடய சேனலுக்குள்ளே இருக்குது. அதில் போய் பார்த்துக்கோங்க. திருப்பியும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுலேயே கொஞ்சம் இருக்குது. அதை கீழே போய் தட்டிட்டு அது கீழே சேனலை தப்பாக கிடையாது. அதாவது சேனல் கீழே தட்டிங்கன்னா உள்ளே போவோம். அதில் போனீங்கன்னா சிக்கி ஆப் பற்றி வரும். சரி, ஒரு 1 இயராக இருக்கும், 2 இயர் சரியா தெரில. போய் பாருங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோவா ஏறுது. ஓகேவா? எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான். நன்றி. ஓகேவா? ஓகேவா? இந்த சிக்கி ஆப்பை பற்றி நான் மெயினாக சொல்லி ஆகணும். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே இருக்குது. மெயினாக அதில் வந்து பிசி கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். இதில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் அதிகமாக இதில் வந்து ப்ளே பண்ண முடியும். ஃப்ரீ ஃபயர் வந்து இதில் வந்து பிசி முன்னாடி வந்து இது சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ வந்து God of War இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. இப்போ அது ஒரு சரி பப்ஜி இப்போ அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பப்ஜி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. ஓகேவா? பப்ஜி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க. இப்போ ப்ளே பண்ணுறீங்க. கேமராக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ தான் ஆஃப் ஆகிட்டு வந்துச்சு. ஓகே, நல்லா தான் இருக்கியா? ஓகே, கேமரா நல்லா தான் இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு, தான் பார்த்தேன். ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. கேமரா நல்லா தான் இருக்குது. ஏய் தம்பி வேணாப்பா. அது நோ கேமராவில் சரி. இன்னும் 3 நிமிஷம் வந்துடுச்சு. பப்ஜி அதில் ப்ளே பண்ணுறீங்க. இப்போ பப்ஜியில் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்கோர் எடுத்துட்டீங்க. அப்புறம் வந்து நீங்கள் திருப்பியும் அந்த கேம் விட்டு விளையாடிட்டு டோட்டலாக வந்து அது ஃபுல்லாக போயிடும். ஓகேவா? நான் சொல்லிடுறேன். அது வந்து நிரந்தரமான கேம் கிடையாது. உங்களுக்கு ப்ளே பண்ண அளவுக்கு மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா? ப்ளே பண்ண அளவு மட்டும் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா? அதான் ப்ளே பண்ண அளவுனா நீங்கள் நிரந்தரமான கேம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு ஸ்டோரி கேம் மாதிரி அப்படியே கொண்டு போகிற விட்டு சரி அப்புறம் எடுத்துக்கலாம். அது மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? நான் வந்து அது வந்து வேறு, அது வந்து ஃபேக்கு. அது எதுலேயும் இருக்காது. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இந்த கேம் இருக்காது. நிரந்தரமான கேம் விளாட்லாம். ஆனால் வந்து நீங்கள் பப்ஜி அதில் விளாட்றீங்கன்னா அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விளாட்றீங்க. அதில் ஸ்கோர் எடுத்துட்டீங்க. அப்புறம் வெளில வரீங்க. அப்புறம் விளாடிங்களான்னு அதே ஸ்கோரோடு நீங்கள் நினச்சி உள்ளே போகிறீங்க. ஓகேவா? சொல்கிறது புரியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? நான் அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் தான் பேசுகிறேன். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. போனதுக்கப்புறம் வந்து அதில் எதுவும் பிளாங்காக இருக்கும். பிளாங்காக இருக்குன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அது நிரந்தரமான கேம் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 5 காயின்ஸ் எடுக்கும். 5 காயின்ஸ்னால் அதில் வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஆட் பார்த்து ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு. அதாவது ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 5 காயின்ஸ் எடுக்குது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நான் முன்னாடிலாம் 10,000 காயின்ஸ் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த GTA 5 விளையாடுறதுக்காண்டியே. ஏன்னா வந்து எனக்கு எந்த டார்கெட் கிடையாது. எனக்கு GTA 5 என் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஐஸ். அதனால் வந்து
ஆஃப் பண்ணிட்டேன், டப்புன்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். நான் வேறு யாரோ வராங்கட்டு டப்புன்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போவேன் ஃப்ரெண்டு. சரி திருப்பி நான் வீடு வாடா விளாட்லாம் கூப்பிட்டான். சரி விளாட போயிட்டேன். ஓகேவா, இதுதான் கைஸ் அந்த சிக்கி ஆப்ஸ். இதில் வந்து நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் வந்து எந்த ஒரு தப்பான செயல்களும் உங்களை கொண்டு போகாது. நான் தொண்டை தண்ணி வத்த 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 சொல்லியிருக்கேன். ஓகேவா, கொஞ்சமாட்டு அது ஒரு கருடை கவைங்க நண்பர்களே. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நல்லா செய்ய முடியும். ஓகேவா, நானும் எவ்வளோ தான் சொல்கிறது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்னால் உங்களுக்கு எனக்கும் நல்லது. நானும் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். இது மாதிரி அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு இதிலே வந்து போடுவேன். ஓகேவா, சிக்கி ஆப்பை பற்றி நான் நிறைய போடுவேன். ஏன்னா அது நம்ம சிக்கி ஆப்பில் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகேவா, சிக்கி ஆப்லேயே நம்ம இப்போ GTA 5 ப்ளே பண்ணுறேன். எல்லாமே அதில் ப்ளே பண்ணல. உங்களுக்கு என்ன இந்த கேம்ஸ் அதில் எல்லாமே இருக்குது, PC கேம்ஸ். ஆனால் வந்து நான் முன்னாடி 3 years முன்னாடி ஒரு சரியா தெரியல, ஒரு 1.5 years முன்னாடி பார்க்கும்போது PUBG இருந்துச்சு, ஃப்ரீ ஃபயர் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கியிருக்கானுங்க. ஒரு சின்ன அப்டேட் விட்ருக்கானுங்க எல்லாத்தையும். இதுதான் வந்து அப்டேட் விட்ருக்கானுங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து GTA 5 போயிட்டேன் பாருங்க. இப்போ ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 காயின்ஸ் எடுக்குது. முன்னாடி 5 காயின்ஸ் எடுக்குது. இப்போ நம்ம பிளேயர் கொடுக்க முடியாது. ஓகேவா, இப்போ நான் வந்து சிங்கிள் பிளேக்கு. ஓகேவா, இப்போ வந்து GTA 5 கூட நம்ம ப்ளே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு 10 காயின்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. 10 காயின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ளே பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. அது ஆடு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் டேரக்ஷன் ஒன்று கேட்கும். இப்போ நெட்வொர்க் டேரக்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணி என்னடா போச்சு, திருப்பி கொடுத்துருவோம் ப்ளே. ஓகே, இப்போ நெட்வொர்க் டேரக்ஷன் இப்போ கன்வெர்ட் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் போகிறோம். இப்போ வந்து நம்ம 90 அந்த இது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நம்பர் வருதுல, ரெகுலர், விஐபினா வந்து ஒரு 2 முடிஞ்சிடும். ஒரு 1 hour அப்படியே இருக்கணும் போல் இருக்குது. ஏன்னா வந்து டைம் எடுக்கும். இப்போ நம்ம அப்படியே விட்டு அதை வெளியில் விட்டுறோம். இந்த கிறிஸ்ன்னு கொடுக்கலாமா இல்லை வேணாமா, கொடுக்கலாமா? இப்போ ஓடிட்டு இருக்குது டைம் ரெண்டா, அப்படியே வைக்கணுமான்னு தெரில. சரி எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நைட் ஓகே. என்னாச்சு? எனக்கு அதெல்லாம் இந்த கிறிஸ் இன்னும் இந்த கிறிஸ் கொடுத்து இந்த கிறிஸ்ன்னு கொடுத்தாச்சு. இன்னும் எனக்கு வேணாம். எனக்கு இப்போ வெளியில் போகணும்டா. எனக்கு இது என்னடா GTA 5 வரல. நான் என்ன ரசிக்கிறேன். ஓடுது கைஸ். ஸோ இது ஓடுது கைஸ். இந்த சிக்கி ஆப் ஓடுது இல்லையா. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிட்டு 1ன்னு வரும் இல்லையா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு GTA 5 ஓப்பன் ஆகும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், நான் அது ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணலாமா, இந்த கேம்ஸை பற்றி ஏதாவது சொல்லலாமான்ற எனக்கு ஒரு தோணுது. இப்போ வந்து வெளில வந்துச்சு. ஓகே, 3 நிமிஷமாச்சு வீடியோ. நான் இப்போ தெரில. இப்போ இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது. இப்போ 10 காயின்ஸ் இருக்குது. ஓகேவா, அதாவது இப்போ உள்ளே போன உடனே உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு 3 காயின்ஸ் எடுக்கும். நீங்கள் சேர்க்குற மாதிரி தான் வந்து இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கிளைம் பண்ணியோ, அது மாதிரி யாரையாவது இன்வைட் பண்ணியோ நீங்களா பண்ணுங்க. என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். மறக்காமல் தொண்டை தண்ணி வத்துது காய்ஸ், எனக்கு வத்துது. சீக்கிரம் காய்ஸ், இந்த வீடியோ எப்போ முடியும்னா எனக்கு இது ஒரு ஏக்கத்தோடு நான் முடிக்காமல் விட மாட்டேங்கிறேன். ஓகேவா, எவ்வளோ கேம்ஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு காப்பிரைட் வந்துடக்கூடாது கண்டி தானே இந்த மாதிரி நான் பண்ணிக்கின்னு இருக்கேன். உங்களுக்காண்டி என் ரசிகருக்காண்டி என் நெஞ்சில் குடியிருக்கும். ஓகேவா, என் நெஞ்சில் குடியிருக்கும். ஓகேவா, இப்போ நம்மகிட்ட நிறைய கேம்ஸ் இருக்குது, எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. ஓகேவா, சூச்சு சார்லஸ் இதெல்லாம் ரொம்பப்பா, சூச்சு சார்லஸ்லாம் அப்பா. ஒரு யூடியூபர் போடுவாங்க, ஜில்ஸுன்ற ஒரு யூடியூபர். அவங்க உட்காந்து நான் பார்ப்பேன். அப்பா இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுப்பேன். நான் அப்போயே விளையாடி இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு பார்க்க வர்றது அப்படி இல்லை. இப்போ யாருக்கு இப்போ இது லீகலாக கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாதுப்பா. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதிகமாக அதில் ப்ளே பண்ணாதீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அளவுக்கு, அதுக்கு தான் இந்த காயின்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பானுங்க இல்லையா. இந்த அளவுக்கு மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஓகேவா, ஸ்பைடர்மேன் அப்பா இதெல்லாம் செம்ம கேம்ஸு. இது அதை இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள் ஃபோன் வந்து ஒரு 2GB 3GB மேலே இருக்கணும். அதாவது 2GB ரேம் மேலே இருக்கணும். 4GB மேலே இருந்தாங்க உங்கள் ஃபோன் நல்லாயிருக்கும் சொல்லிட்டேன். எனக்கு இந்த 2GB ரேம் மொபைலில் நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி எங்கள் அம்மா மொபைலில். இப்போ வந்து இதுவும் எங்கள் அம்மா மொபைல், புது மொபைல் இது வந்து 6GB ரேமா 8GBமா அது இது எங்கள் அம்மா கேட்டால் தெரியாது. இருங்க பார்க்குறேன்.
6 GB RAM. ஆமாம் 6 GB RAM. ஆமாம் 6 GB RAM தான். ஓகேவா? இது வந்து இப்போ 6 GB RAM 8 GB RAM வாங்க காசில் துட்டு இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு 6 GB RAM. நான் இப்போ 4 GB மேலே இருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதிகமாக உங்களுக்கு இது ஸ்னாப் ட்ராகன் 6.6 அப்படின்னு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் குட் ப்ராசஸர் தான். எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா தான் இருக்குப்பா. IP68 இருக்குது, IP69 இருக்குது. IP68 IP69 தெரியல. ஃபோன் தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றாவது கணக்காரம் சொன்னான், ஆனால் நம்ப முடியாது. ஓகேவா? அதுக்குள்ள நான் ஃபோனை தூக்கிலாம் போட மாட்டார் எங்கள் அப்பா. தரமாடி சொன்னாமடி செருப்படி காராம்புதி வச்சு தந்துடுவார். ஓகேவா? அதனால் நம்மளால் அந்த மாதிரி அடி வாங்க தம்பளால். ஓகேவா? இப்போ பெண்டன் இருக்குது, பேட் ட்ரிப் இருக்குது, நிறைய விதமான கேம்ஸ் இருக்குது. எல்லாமே நருட்டோ பருட்டோ அன்லிமிட்டட் நிஞ்சா ஸ்டோம்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய கேம்ஸு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ஸு. உங்களுக்கு எது பிடிச்ச கேம்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அப்பயே சொல்லிட்டேன் 4 GB ரேம்க்கு மேலே தான் வந்து இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டேன். அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபோன்லாம் தூக்கி குப்பையில் போட சொல்லலை. அதுக்கு இப்போயே வந்து என்னோடய இதில் நான் சிக்கி ஆப்பில் அதிகமாக இருக்குன்னா இப்போயே வந்து எங்களோட ஃபோன் செம்மையாக ஹீட் ஆகுது. ஓகேவா? இப்போ 6 GB ரேமே 4 GB இல்லாமல் எப்படி ஹீட் ஆகும்? லேக் ஆகும். இப்போ நல்லா இருக்குது, லேக் ஆகாமல் நல்லா இருக்குது. முன்னாடிலாம் செம்மையாக லேக் ஆகும். அதனால் வீடியோவே போட தோணாது. அதனால தான் நான் இத்தனை வருஷமாக வீடியோவே போடலை தெரியுமா கைஸ்? இப்போ தான் புதுசாக இப்போ வீடியோவே போடுறேன். அந்த 2 GB மொபைலை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நான் வந்து எடிட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ வீடியோ எடுத்துட்டேன். அது வீடியோ எப்படி எடுத்துட்டேன் உள்ளே போயிடுறேன். உள்ளே போன உடனே எனக்கு எப்படி திரும்ப இருக்கும் அப்படின்னு நிற்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரும். எனக்கு என் தம்பியோட ஃப்ரெண்டு கால் பண்ணான். அதான் சரி தம்பி அவன்லாம் வரமாட்டான் தம்பி, போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இதை வந்து நான் இப்போ எதுக்கு உங்ககிட்ட இப்படியே நான் சிக்கி ஆப்புலேயே பேசிட்டு இருக்கேன்னா, இந்த மேலே ஓடுதில்ல இந்த சிக்கி, அது இப்போ ரன்னிங் சீக்கிரமாக ரன்னிங் வரும் பார்த்தா ஒரு மணி நேரம்லாம் நம்மளால் இருக்க முடியாது போல இருக்குது. இவ்வளோ நேரம் என்னால் பேச முடியாது. சரி சொல்லுங்கள். நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கேம்ஸ் ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் நிறைய கேம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்பைடர் பேர்டு இருக்குது, வாயில் வர்றது பேர் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான கேம்ஸ் இதில் நிறையவே இருக்குது. இப்போ இதிலே வந்து நீங்கள் லைவ் போட்டுக்கலாம். கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி நான் என்ன பண்ணேன் தப்புனா, ஒரு பப்ஜியும் கால் ஆஃப் டியூட்டி நான் ஏற்றுட்டேன். நான் 2 GB ரேமில் அது 1 GB ஏதோ வந்துச்சு. அது ஏற்றுறதுக்கு 600 MB. அப்பா 600 MBயே தரல. இப்போ அப்பா அதிகமாக இருக்குது. அது ஏற்றி நான் விளாடிட்டேன். அதனால் வந்து எனக்கு ஃபோனே டப்புன்னு ஹேங் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நான் பண்ணுற தப்பு எனக்கே திருப்பி உள்டாவாக அடிக்குது. என்ன பண்ணுறது? கல்லு கூட சின்னது சொல்லுவாங்களே, பஞ்சு கூட கல்லாக திருப்பி என்னை அடிக்குது கைஸ். அதாவது பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு கூட எனக்கு கல்லாக திருப்பி என் மூஞ்சிலே அடிக்குது. பழமொழி. ஓகேவா? யார் தப்பாக அடிச்சுக்காது, ஜக் நகைச்சுவை. யார் தப்பாக அடிச்சுக்காதீங்க. அப்படி தான் ஃபன்னாக பேசணும். பாருங்க நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம காசு கொடுத்து ப்ளே பண்ணுறது. அதாவது நீங்கள் இந்த கேம்னால் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா காசு கொடுத்துறீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் வந்து நீங்கள் இது உங்களுக்கு நிரந்தரமாக, அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியோட, இப்போ ஃப்ரீ ஃபயர் எப்படி ஐடியோடு இருக்கா, அது மாதிரி இது கன்ஃபார்ம் இருக்காது. நான் சொல்கிறது ஐடி இல்லை, நான் சொல்கிறது ஃப்ரீ ஃபயரில் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்களா அந்த ஐடி. நீங்கள் அந்த ஐடின்னு நினச்சிடாதீங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து நான் வந்து எதுக்கு நான் இது மாதிரி நிறைய சொல்கிறேன்னா, நான் எல்லாத்துக்கும் அத்தை சொல்கிறேன்னா, எனக்கு சில பேர் இது மாதிரி கத்தம்பரு பேசுன்னு இருக்குல்ல, சடா கூட உன்னால் அமைதியாகவே இருக்க முடியாது. இப்போ தான் வீடியோ பண்ணுற இடத்துல என் தம்பி ஒரு தடவை கட்டையும் வச்சு போட்டுருக்கா, நீ கத்தில இருக்க, அப்படி போய் பேச எல்லாம் பேச முடியாதுல்ல. ஃபோனே ரொம்ப நக்கலாக பண்ணிருக்கு. ஒரு நாள் அதுக்கு விஷம் வச்சு தரேன் கைஸ். எல்லாமே நான் சொல்கிறேன் எதில் விட்ட எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லல. அந்த அர்த்தம் எதுக்குடா, இப்போ சில பேர் இப்போ நான் காலையில் நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. காலையில் போயிட்டு வந்துட்டேன்னா 2 பாத்ரூமாக கேட்பாங்க. கதை நான் சொல்லுவேன். எங்கள் பாட்டி விட்டுக்கிட்டு எங்கள் ஒரு சித்தப்பா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், காலையில் நான் போயிட்டு வந்துட்டேன்னா எங்கள் சொல்லிட்டேன். பாட்டி விட்டுக்கு நான் சொல்லலை. என்னடா 2 பாத்ரூமா அவன் கேட்பான். என்னடா 2 பாத்ரூமாக கேட்பான். அப்படி கூட கேட்டணும். என்னடா ஆயா கேட்பான்.
எனக்கு இதெல்லாம் வந்து வெரி எனக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் நான் எப்படி சொல்லியிருப்பேன், எப்படி அது மறந்து போச்சது. சரி அதெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன போகுது, நீங்கள் என்ன எனக்கு தான் பண்ண போகிறீங்களாண்ணே. சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது, அதனால் ஒரு மன உளைச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. எல்லாருமே என்ன முதுகிலே கத்தி வச்சு குத்துறாடுங்க, முதுகிலே கத்தி வச்சுருவாங்க. எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிக்கினே இருக்குது. நீங்கள் என்ன எனக்கு துரோகம் பண்ணுறீங்க, அது என்னோட என் நம்பிக்கை துரோகியும் பண்ணுறீங்க. கேட்டால் விஸ்வாசன்றானுங்க, பா பொறுக்க முடியலனால. கேட்டால் விஸ்வாசம் அப்படின்றானுங்க. வடச்சென்னை படம் பார்த்துட்டுப்பா அவன் நான் கேட்குறேன், என்னடா துரோகமா, இல்லடா விஸ்வாசம். எல்லாமே இப்பா கிரிஞ்சா இல்லை பார்க்க, கிரிஞ்சா தெரில உங்களுக்குடா. முதுக்கு பின்னாடி குத்துறது யாராக இருந்தாலும் கிரிஞ்சு தான். ஏன்னா பொறுத்துக்க முடியல, பொங்கி எழுந்துருவேன். இப்போ ஒவ்வொருத்தனும் கதறுவீங்க. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோம், இன்னும்மா எனக்கு தெரியல. இந்த வாய்ஸ் வந்து என்ன, எஸ்எஸ் கேமிங் தமிழ்லேண்ட் டப்ப என்ட்ரி அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என் தம்பிக்கும் எனக்கு தகராறு. ரோசம் வந்து ஏய் வர்ற நீ உன் சேனலில் வச்சுக்குது, என் சேனலில் எனக்கு ரசிகர் இருக்காடுறா, என் நெஞ்சில் கூட இருக்கும் ரசிகர் இருக்காடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கைஸ். நேர்மையாக வந்தேன். என் தம்பி திருப்பி என் சேனலில் நான் உன் சேனலில் சேர்ந்துக்கிறேன் சொல்லிட்டு கார் துப்புவான். அதனால வந்து என் சேனலில் இருக்குது, எனக்கு தான் என் சேனலில் இருக்குது. எங்கள் அம்மா புது மொபைல் வாங்கிட்டாங்க. இல்லை எங்கள் அப்பா புது, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா ஐயோ வாயில் விடுதே. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு மொபைல் வாங்கி தந்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால் இப்போ நான் எவ்வளோ வீடியோவெல்லாம் போடுவேன். ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அன்லிமிட்டட்லாம் எந்த ஃபோனுக்கு அன்லிமிட்டட் இருக்குமா? ஓகேவா, வீடியோ முடி போகுது கைஸ். ஓகேவா, இப்போ பேசி என்ன போகுது இல்லைங்க. இது ஏறுறது மாதிரி எனக்கு தெரியலை. நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறுத்திடலான் இருக்கேன். ஏன்னா அது ஏறுற மாதிரி எனக்கு தெரியல. 318 தான் வந்திருக்கு. இன்னும் 60 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகிறதுக்கு நான் 1 மணி நேரம் வீடியோ போட்டு தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன்னா கன்ஃபார்ம் நான் டெட் பாடி சொல்லி தண்ணியாக அப்போ குடிச்சிக்கலாம். அதுக்குன்னு நான் இப்போ எடிட் பண்ணவே உட்காந்து அது 1 மணி நேரம் நான் எப்போ கொண்டு வந்து எப்போ டவுன்லோட் ஆகி எனக்கு என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். நான் அப்போ அங்கங்கே ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன், எங்கேயாவது நல்ல கேம் இருக்குமா, ட்ராகன் பால்ஸ் இருக்கா, கிரிக்கெட் இருக்கா, இல்லைன்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச கேம்ஸ் தான். அப்பா இதை பற்றி தனி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். ஆனால் வந்து நான் உண்மையில சொல்லிட்டு இது எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது கைஸ், எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. சரி இருங்க, நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எனக்கு தெரியல, நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஜிடிஎஃப்ஐ கொண்டு வரேன் கைஸ். ஓகேவா, இது எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது கைஸ், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா, யார் எல்லோரும் என்ன தப்பாக நினச்சிக்கோங்க, இது எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது கைஸ். ப்ளீஸ் இருங்க, இது எனக்கு ஏறுற மாதிரியே சுத்தமாக தெரியல. நான் போய் ஆஃப் பண்ணிவிட்டு வரேன். இருங்க, நான் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வீடியோ அது ஏறுற வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். பை கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு நான் அது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படியோ சூப்பராகவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது சிக்கி ஆப்பு தான், சிக்கி ஆப் உள்ளே தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு தெரியல. இப்போ எல்டிஆர் நிறைய இருக்குது, 2 கொடுக்குறது. சரி எக்ஸ்போர்ட் போய் ஓப்பன் ஆச்சு கைஸ். எந்த ஒரு எடிட்டும் கிடையாது கைஸ். அது வந்து நான் உள்ளார உட்காந்து பண்ணியிருக்கேன், எந்த ஒரு எடிட்டும் கிடையாது. ஓகேவா, எல்லோரும் லைக் போட்டு போங்க கைஸ். அப்படின்னாது கைஸ், ப்ளீஸ் கைஸ். எல்லோரும் என்ன முதுகிலே குத்துறாங்க கைஸ். லைக் போட்டு போங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். இவ்வளோ பண்ணிட்டு உங்களுக்கு ஜிடிஎஃப்லாம் கொண்டு வந்துருக்கேன் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகேவா, பாருங்க. மண்டடா டீம் ஃப்ராங்க்லின், ஃப்ராங்க்லின். எனக்கு இது ஸ்கிப் பண்ண எப்படி ஸ்கிப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒன்று டைம் ஆகும். என்ன ஸ்கிப் பண்ணுறது அப்புறம் சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லுங்கடா. சீக்கிரம் சொல்லுங்கடா. என்னடா ஆச்சு, என்னாச்சு? மூவாவது காய்ஸ், மூவாதில்லே இல்லை பூனை ஓடுதுல, இல்லை பூனை அடியில என்னலே பண்ணுறேன்? யார் நீ? போட்டாடி ஒய்யா பற்றி பார்ப்போம். காரு வருதுல, இல்லை வாட்லே சூப்பராக இருக்குல்ல,
சவுண்ட் அதிகமாக இருக்குதுல்ல, சவுண்டு கம்மியாக வச்சுப்போம். ஏழு வண்டி அடியில் எப்படி வண்டியில் எடுக்க முடியும்? வண்டி அடியுது. ஒய் எத்தனை வெளில வர ஐயோ ஐயோ அடிக்க போட்டு அடி புறமாட்டி. ஐயோ அட்டி அந்த அட்டி அட்டி அவனை அட்டிய இப்போ வேணும்ப்பா நான் அவனை அட்டிய போட்டு பிஏ பத்திரமா போட்டு சாவுடா என்கிட்டே வா. கார் எடுத்து ஓட்டுற காரை என்னடா காரை எப்படி இருக்க கார் ஓட்டணும்னு தெரில. சரி ஆர்டி எடுத்து பார்ப்போம். ஐயோ அதுக்குள்ள மிஷின். ஐயோ என்னாச்சு மிஷின் ஃபெயில்டு. ஓ மை காட். ஓகே கைஸ், இந்த இதோட முடிச்சுக்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சாச்சு. அந்த சிக்கியாக பொறுமையாக அதை வந்து நான் ரன்னிங் ஆகிட்டு வரைக்கும் அது வந்து 1 மணி நேரம் அப்படியே அது சிக்கியாப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை விட்டு கூட யூஸ் பண்ணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் டப்புன்னு தான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட உள்ளே வராது. அப்படி என்ன சொல்லக்கூடாது கைஸ். நான் 2 வீடியோ போனேன் சிக்கி ஆப்பை பற்றி. இதுக்கப்புறம் நம்ம சிக்கி ஆப்லேயே வந்து நம்ம கேம்லாம் எல்லாத்தையும் விளாட்லாம். ஓகேவா? சிக்கி ஆப் காயின் செட் பண்ணுறது தான் என்னோடய சேனலில் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. அது எப்படி காயின் செட் பண்ணி நான் விளாட்றதுலாம் சேனலுக்குள்ளே இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சா சிக்கி ஆப்பில் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கேம் விளாட்லாம் சொல்லுங்கள். அதே நான் விளாட்றேன். பாய் கைஸ், பாய். இத்தனை வீடியோ முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர்